லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில். சசிகலா ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் எக்காலத்திலும் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். கூட்டத்தின் போது சில நிர்வாகிகள் சசிகலாவை சேர்க்கலாம் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோருக்கு அதிமுகவில் எக்காலத்திலும் இடமில்லை என்று அவர் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு எக்காலத்திலும் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் கூட்டத்தின் போது சில நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இதனை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் உள்ளிட்டோருக்கு மீண்டும் அதிமுக எக்காலத்திலும் இடமில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. என்ன விவரம்? சற்று முன்பாக தஞ்சை மக்களவை தொகுதியில் அதிமுக ஏன் தோற்றது என்பது குறித்து கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர் வைத்திலிங்கம். அவர் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் தற்போது ஓபிஎஸ் அணியில் எம்எல்ஏவாக பிரிந்து சென்று விட்டார். எனவே வைத்திலிங்கம் மீண்டும் கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று ஒரு சில நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உள்ள மீட்டிங் போயிட்டு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில நிர்வாகிகள் சசிகலாவை சேர்த்துக் கொள்ளலாம், ஏனால் தஞ்சாவூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள்ல அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கிறது, அவரை சேர்த்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொன்னவுடன் உடனடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டவட்டமாக சேர்க்க முடியாது என்று பேசியிருக்கின்றதாக தகவல் வந்திருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்று சொன்னாலும் உள்ளே கலந்து கொண்ட நிர்வாகிகள் சொன்ன தகவலின் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் செல்வாக்கு இருந்தாலும் கூட அந்த சேர்க்கை என்பது கிடையாது. டிடிவியோ, ஓபிஎஸ்ஓ, சசிகலாவோ மீண்டும் கட்சியில் சேர்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லியிருப்பதன் மூலமாக நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்கள், யாரும் இனிமேல் புதிதாக வரமாட்டார்கள் என்ற ஒரு சமிக்கையை கட்சி தலைமை நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்கிறது. இன்று மாலை குறிப்பாக அதே பகுதியைச் சேர்ந்த திருச்சி எம்பி தொகுதியில் எப்படி அதிமுக தோல்வியடைந்தது என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக நிர்வாகிகள் தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அங்க உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள், அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பேரூராட்சிகளில் யார் யாரெல்லாம் ஏடிஎம்கே சார்பாக வெற்றி பெற்றார்களோ அவர்களெல்லாம் பங்கேற்பதற்காக அதிமுக தலைமை அலுவலகம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுதான் சற்று முன் கிடைத்த தகவலாக இருக்கிறது. வைத்திலிங்கம், ஒரத்தநாடு எம்எல்ஏ வைத்திலிங்கத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு அந்தந்த ரீஜன் சார்ந்த ஆலோசனை நடக்கும்போது அந்தந்த தலைவர்கள் பற்றியான விவரம் நடக்கிறது. குறிப்பாக சற்று முன்பாக அரக்கோணம் தொகுதி எம்பி தேர்தலில் ஏன் தோல்வி அடைந்ததுன்னு சொல்லும் போதுதான் நாம் தமிழர் கட்சியில் கூட்டணியை சேர்க்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பன கருத்துக்கள் எந்தெந்த பகுதியில் கூட்டணி நடத்துகிறார்களோ அந்த கலந்துரையாடலுக்கு ஏற்ற கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. நாளையும் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை இந்த ஆலோசனை கூட்டம் 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா அவ்வப்போது கூறி வரும் நிலையில சசிகலாவை அதிமுகவில் சேர்க்கலாம் அப்படின்னு சில நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ்ஐ விட சசிகலாவுக்கு அதிமுக தொண்டர்களிடையே ஆதரவு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் பெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில்